மயிலாடுதுறை புதுக்கோட்டையிலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர்கள் மீது கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்க வாசகம், இந்த தாக்குதல் தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. தமிழக மீனவர்களை தாக்கி GPS, செல்போன், டார்ச் லைட் உள்ளிட்டவற்றை கடற்கொள்ளையர்கள் அபகரித்து சென்றுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கவிதாஸ் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் படகு என்ஜின் டிரைவர் செந்தில், சாமுவேல், ராமகிருஷ்ணன், ஜெகன் ஆகிய 4 மீனவர்களும் கடந்த 15ஆம் தேதி மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்து நேற்று இரவு 10:30 மணிக்கு திரும்பும் போது இந்திய எல்லைக்குள் வந்த தமிழக மீனவர்களின் படகை வழிமறித்த கடற்கொள்ளையர்கள் 3 பேர் மீனவர்களை கத்தி கட்டையை கொண்டு தாக்கி GPS கருவி மற்றும் மீன்களையும் அபகரித்து சென்றுள்ளனர். கடற்கொள்ளையர்கள் கத்தியால் தாக்கியதில் செந்தில் என்ற மீனவருக்கு தலை மற்றும் கையில் காயம் ஏற்பட்டுள்ளது. மற்ற மீனவர்களுக்கு கைகள் மற்றும் முதுகு பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது. காயம்பட்ட மீனவர்கள் கோடிக்கரை படகு துறைமுகம் வந்தனர். கோடிக்கரை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக வேதாரண்யம் தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கடற்கொள்ளையர்கள் தாக்கிய சம்பவம் கோடிக்கரை கடற்கரை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாணிக்க வாசகம்.